அமைச்சர் பொன்முடியும் அவர் மகனும் போயிருக்காங்க. அங்கே வந்து மக்கள் சேர்த்தள்ளி கிடைச்சிருக்கு. இது தெரிய வேணாமா எவ்வளோ கையாண்டுருக்குறாங்க, கட்டமைப்பை எப்படி உருவாக்கிக்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மேலே கோபம் இருந்தால் ஒரு அமைச்சர் மேலே சேர்த்தள்ளி இறக்கிறான் கோபத்தில். நீங்கள் எங்கேயா மக்களோட மனநிலை இப்போ என்னன்னா எனக்கு என்ன வருத்தம், நீங்கள் சேர்த்தள்ளி இறக்கிறீங்களே. இந்த திருவண்ணாமலையில் வந்து அந்த மலை சரிஞ்சு ரொம்ப அதெல்லாம் ஒரு பெரிய இது நடக்கக்கூடாது. அதற்கு தான் 5 லட்சம் ரூபாய் வந்து முதலமைச்சர் வந்து நிதியுதவி கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காங்க. பணம் பணத்தை கொடுத்தா எல்லாம் சரி பண்ண முடியுமாம்மா? மழை வந்தால் தான் நீங்கள் போய் இந்த ஜேசிபியை வச்சு எங்கே காவா இருக்குன்னோன்றீங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு ஞாபகமே வருது, ஐயோ மழை வந்துச்சா காவா வெட்டுமேனு ஓடுறீங்க. அன்றைக்கி தான் கார்பரேஷனில் உள்ள வேலை செய்கிற ஆள்லாம் கொண்டு போய் அங்கே படாத பாடுபடுத்துறீங்க. நான் என்ன நாஞ்சில் சம்பத்துக்கு எங்கள் அண்ணனை பற்றி பேசுவதற்கு 1% ஏதாவது தகுதி இருக்காமா? மாடு கூட வந்து நல்ல பாலை கொடு. இந்த ஆள் அதுக்கு ஒரு ராய் கிடையாது. முதல்ல வந்து வீரவசனம்லாம் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து நெடுங்காலில் விழுந்துடுறது. நீ அங்கே தொட்டு இங்கே தொட்டு அங்கே தொட்டு சீமான்னு தொடுறியே, சீமானுடைய கட்டை விரல் மயிர் இருக்குல்ல, அது ஒன்றால் பிடுங்க முடியுமா? ஏன் மண்ணில் பஞ்சம் பழைக்க வந்துட்டு எங்களையே எதிர்த்து பேசிட்டு இவர் வந்து தலையில் பிறந்தாரு, இவர் தோளில் பிறந்தாரு, இவர் காலில் பிறந்தபோது இவங்களை எதை கட்டி வச்சு அடிக்கிறது? எந்த பச்சை மட்டை ரெடியாக வச்சு நாங்கள் சொல்கிறோம்ல. நாங்கள் எச் ராஜா மாத்திரம் இல்லை, இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய நிறைய ஆள் அதில் இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கார்ல ஸ்டாலின் பையன் உதயநிதி ஸ்டாலின், 2 பேரும் ஒரே இடத்துல 30,000 கோடியை வந்து அதாவது குவிச்சு வச்சிருக்கிறதா எல்லா ஊடகமும் பேசுது. சமூக நீதியை கூறு போட்டு கிலோ இத்தனை ரூபான்னு விற்கிறது திராவிடர் கட்சி, அதாவது திமுக கட்சி, திராவிடர் கட்சி. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்முடன் விவாதத்தில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, பெஞ்சல் புயல் வந்து தமிழகத்தையே புரட்டி போட்டுருச்சு. இப்போ இந்த பெஞ்சல் புயல் எல்லா பாதிப்புகளை வந்து திமுக நிர்வாகிகள் வந்து எப்படி கையாண்டிருக்காங்க ஐயா? அந்த ஊருக்கு சந்தி இருக்குது கையாள. இன்னைக்கு ஒரு நம்ம அமைச்சர் பொன்முடியும் அவர் மகனும் போயிருக்காங்க. அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நெடுஞ்சாலையில், விழுப்புரத்துக்கு பக்கத்தில் நினைக்கிறேன். அங்கே வந்து மக்கள் சேர்த்தள்ளி இறைச்சிருக்காங்க. இது தெரிய வேணாமா எவ்வளோ கையாண்டுருக்குறாங்க, கட்டமைப்பை எப்படி உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இவங்க ஏதோ சொல்லிட்டு கிடந்தாங்க முன்னாடி மழை வந்ததில்ல, அதில் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், வட்டிகாரெலாம் தோண்டி தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம், 1/2 மணி நேரம் மழை பெஞ்சதில் 90% எல்லாத்தையும் பண்ணிட்டோம், பணிகள் முடிஞ்சு. அது 90%னா முன்னாடி அது என்னென்னா 4,000 கோடி ஒதுக்குனாங்களா, அதுக்கு வந்து இவங்க அது காட்டிக்கிட்டு இருந்தாங்க. மழை வடிகிறதுக்கு சென்னையில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க சென்னை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலூர் கடல் மாதிரி தெரியுதுங்கிறான். கடலூர் திருச்சி வந்து ஒரு மாவட்டமும் வந்து மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கி நடுரோட்டில் நின்றுருக்குறாங்க பாதுகாப்பு இல்லாமல். அதில் இன்னொரு கோர சம்பவம் என்னென்னா, இந்த திருவண்ணாமலையில் வந்து அந்த மலை சரிஞ்சு ரொம்ப அதெல்லாம் ஒரு பெரிய இது நடக்கக்கூடாது. அதற்கு தான் 5 லட்சம் ரூபாய் வந்து முதலமைச்சர் வந்து நிதியுதவி கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காங்க. பணத்தை கொடுத்தா எல்லாம் சரி பண்ண முடியுமாம்மா? மனுஷனே இறந்து போயிட்ட குடும்பம் முன்னாள் ஒரு இயற்கை பேரிடரையா, அதை நம்ம எப்படி வந்து தடுக்க முடியும்? அது இயற்கை இல்லை, நான் மறுக்கல, அது இயற்கை பேரிடர், நான் மறுக்கலையே. நான் வந்து அது ஒன்றும் சொல்லி என்னன்னா, பணமே வந்து மனுஷனை வந்து உயர்த்திடாது. அதாவது அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாய் இல்லை, தலகாணி இல்லை, போட்டுக்க உடை இல்லை, உணவு இல்லை, அதுக்கு வந்து பண்ணுறது அவ்வளோதான். ஆனால் 4 பிள்ளைங்க இறந்து 5 பிள்ளைங்க நினைக்கிறேன், 5 பிள்ளைங்க இறந்துருக்குறாங்க. அந்த வீட்டில் உள்ள அந்த ஐயாவும் அம்மாவும் இறந்துருக்குறாங்க. குடும்பமே வந்து மண்ணில் புதைஞ்சிச்சு. இது மாதிரி வந்து தான் நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து திமுகவை குறை சொல்லலை,
நீங்கள் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க. திராவிட கட்சி தான். முதல்ல அண்ணா இருந்தார். அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார், இறந்தார். அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் வந்தார். கலைஞர், அப்புறம் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா, கலைஞர், அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே மாற்றி மாற்றி வந்தாங்க. இப்போ ஸ்டாலின் இருக்கார். திராவிட கட்சி தான் மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டை வந்து தொடர்ச்சி ஆண்டுருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு காலத்தில் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 3 மாதம் மழை பெய்யும். உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை. 3 மாதம் மழை பெய்யும். அதாவது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மழை பெய்யும். 2 மாதம் வந்து அதாவது கடுமையான குளிர் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தை மாதம் தரை குளிரும்பாங்க, மாசி மாதம் மரம் குளிரும்பாங்க. அது சொல்லாடு. தை மாதம் தரை குளிரும், மாசி மாதம் மரம் குளிரும் அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, இருக்கிற ஏரிகள் இருக்குல்ல, 38,000 ஏரி குளம் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 38,000 ஏரி குளம் இருக்குது. இது எந்த குளத்தையும் வந்து எந்த ஏரியையும் வந்து இவங்க வந்து தூர்வாரல. இப்படி தூர்வார் இருந்தாங்கன்னா படிப்படியாக வந்து இருக்கிற குள குட்டைகள்லாம் நிரம்பினாலே இந்த மாதிரி உடனே வந்து அதாவது இந்த மாதிரி அபாயகரமான பேரிடர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா ஏரிகளும் கம்மாயும் தூர்வாராமல் புதர் மண்டி போய் எல்லாம் தூர்ந்து போயிருக்கிறதுனால அரை நாள் மழை பெஞ்சால் கூட எங்கு பார்த்தாலும் கடல் போல் தண்ணி காட்சி அளித்து இருக்கிற மனிதனுடைய வாழ்வு. அதாவது என்னென்னா, நீருங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியான பொருள். இப்போ என்னென்னா, தண்ணியாலையும் சாவுறான், தண்ணியாலையும் சாவுறான், தண்ணியாலையும் சாவுறான். நான் சொல்கிறது விளங்குதா? அந்த தண்ணியால் தான் சாவறான்னு நம்ம வந்து வேதனைப்பட்டோம். அதாவது வந்து கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பேர் இறந்துட்டான், கள்ளசாராயம் குடிச்சு அந்த தண்ணியை குடிச்சு செத்தான், இறந்துட்டான்னு வருத்தப்பட்டோம். இப்போ தண்ணி வருது, அதுலேயும் சாவறாங்கும் போது எவ்வளவு மனது வேதனையாக இருக்கும் பாருங்க. எல்லாம் இழந்து நிற்கிறான் நடு ரோட்டில். எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மேலே கோபம் இருந்தால் ஒரு அமைச்சர் மேலே சேர்த்து அள்ளி இறக்கிறான் கோபத்தில். நீங்கள் எங்கேயா மக்களோட மனநிலை இப்போ என்னன்னா, எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் சேர்த்த அள்ளி இறக்கிறீங்களே. நான் சொல்லுவேன், அதிகாரத்தில் கை வைங்கிறேன். ஓட்டு போடுறீங்களே, அப்போ வந்து யார் நல்லவர்னு நினச்சி ஒரு மாற்றி ஓட்டு போட்டு பாருங்கள். இப்போ போய் சேர்த்தாலிங்க அள்ளி அடிக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சென்னை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சென்னையில் வந்து 4000 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க, வடிகால் வந்து சரிப்படுத்தலை, எந்த வடிகால் பணி எதுவுமே வந்து நடக்கலை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நடக்கலை, உண்மையில் நடந்திருந்தால் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் தான் சொல்கிறேனே, நாங்கள் சின்ன புள்ளியாக இருக்கும்போது 3 மாத காலம் மழை பெய்யும். அடைமழைன்னு சொல்லுவோம். அது கார்த்திகை மார்கழியில் பெய்யும், பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பெய்கிற மழை 3 மணி நேரம் பெய்யுது, 4 மணி நேரம் பெய்யுது, அவ்வளோதான் மழை. கேட்டால் அப்படியே குடமாக வந்து ஊற்றிடுதுங்கிறான். அதாவது என்ன சொல்கிறான், பருவ காலத்தில் 3 மாதம் மழை பெய்யணும், 3 மாதம் குளிர் அடிக்கணும், 3 மாதம் வந்து மிதமான வெப்பம் இருக்கும், 3 மாதம் வந்து கடுமையான வெப்பம் இருக்கும். இது வந்து இந்த மண்ணினுடைய சூழல், அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆட்சியாளர்கள் செஞ்சிருந்தால் இந்த மாதிரி பேரிடர் வந்தால் தான், மழை வந்தால் தான் நீங்கள் போய் இந்த ஜேசிபியை வச்சு எங்கே காவா இருக்குன்னு நோண்டுறீங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு ஞாபகமே வருது, ஐயோ மழை வந்துச்சா காவா வெட்டணுமேனு ஓடுறீங்க. அன்றைக்கி தான் கார்பரேஷனில் உள்ள வேலை செய்கிற ஆள்லாம் கொண்டு போய் அங்கே படாத பாடுபடுத்துகிறீங்க. நான் என்ன சொன்னேன், முன்னெச்சரிக்கை தெரியும். அதாவது மார்கழி மாதம், தை மாதம், அதாவது ஐப்பசி மாதம், கார்த்திகை, மார்கழி 3 மாதம் மழை காலம். இந்த மழை காலம் வருவதற்குள்ளேயே இருக்கிற ஏரி, குளம், கம்மாயி, தாங்கல், தருவை எவ்வளவோ நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வச்சு போயிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றை பார்த்தீங்கன்னா 38 ஆறுகள், பெரிய ஆறு இருக்குது. இப்போ தான் அதாவது தென்பண்ணை ஆற்றுல வந்து பயங்கரமாக வெள்ளம் போகுது. காஞ்சி கிடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதாவது காவேரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பொருணை நதி, மேவிய ஆறுகள் பலவோட மேனி செழித்த தமிழ்நாடுன்னு அன்னைக்கே பாடிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு இருக்கிற நம்முடைய முன்னோர்கள்
எல்லாவற்றையும் கட்டமைப்ப வசதியை எல்லாம் முன்கூட்டியே வந்து செஞ்சு வச்சதுனால 3 மாதம் மழை பெய்தா கூட வெள்ளம் பாதிப்பு எதுவுமே வராது. பெய்யும் வடியும். ஆறுகள்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சின்ன அதாவது என்ன நீங்கள் சின்ன நெறியாளர் தான் சின்ன பிள்ளைய கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், நான் உங்கள் வயசில் இருக்கும்போது கோடை காலத்தில் மராமத்து வேலைன்னு சொல்லுவாங்க. வேலி கட்டுறது இருக்கிற வந்து அந்த வாய்க்கால் இருக்குல்ல, வாய்க்காலை வந்து 2 பக்கம் வந்து சரி பண்ணி ஆழப்படுத்தி வைக்கிறது, ஆறை ஆழப்படுத்தி வைக்கிறது, குளம் வெட்டுறது, ஏரி வெட்டுறது. இப்படி காமராஜர் ஆட்சி காலத்தில் இது வந்து ஆண்டாண்டு இது நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா மழை வரும், பெய்கிற மழை நீரை சேமிக்கணும், மக்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து கொடுக்கணும், உபரி நீரை வந்து வடிகால் வழியாக வந்து கடலுக்கு வெளியேற்றணும், இந்த இது இருந்தது. ஆனால் இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்தது, திமுகன்னு சொல்கிறத விட திராவிடர் கட்சின்னு சொல்லி என்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கே இவங்க மராமத்து வேலையை மறந்தாங்க. ஏரி, குளம், கம்மாய், தாங்கல், தருவைன்னு சொல்லப்படுற எல்லா நீர்நிலைகளையும் தூர்வாரி செப்பனிட்டு அதை பண்படுத்துவதற்கு மறந்ததுனால இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு நாள் மழை பெஞ்சா தமிழ்நாடே தண்ணீரில் தத்தளித்து மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார். புரியுதா? நாங்கள் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணையை போடுங்க. வெள்ளம் வந்த பிறகு நான் வந்து அணையை போடுறேன், அணையை கட்டுறேன், 150 அடி அணை, அது உடைச்சிட்டு போகும். அது வந்து பிரயோஜனம் இல்லாத நாங்கள் சொல்கிறோம். இதை கேட்டால் சீமான் தம்பிங்க வந்து ஏடா குடமாக பேசுகிறாங்க, இதாக பேசுகிறாங்க. நாங்கள் வந்து கருத்தியெல்லாம் சொல்கிறோம். இப்போது நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து சீமான் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, கட்சியை வந்து சரியாக நடத்த தெரியல, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து சரியாக கட்டமைக்க முடியல, இவர் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன? நாங்கள் கலைஞரை அதாவது எங்கள் பங்காளி தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருடைய குடும்பம் பேசலாம். ஏன்னா அண்ணா ஆட்சி ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்தார், அதிலிருந்து கலைஞர் வந்தார். இவங்க வந்து தொன்று தொட்டு வந்து ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தம்பி உதயநிதி இருக்கிறார் சொல்கிறாங்க, அப்புறம் இன்பநிதி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, கட்டமைச்சு வராங்க. இவங்களாவது பேசலாம். எங்கள் எடப்பாடி இருக்கார், எங்கள் சித்தப்பு, அவர் கூட பேசலாம். ஏன்னா தலைவர் ஆகிட்டார், முதலமைச்சராக இருந்திருக்காரு, பேசலாம். ஓபிஎஸ் பேசலாம், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, பேசலாம். அப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அதாவது ஆளுமை இருக்கிறாங்க. ஒரே கட்சியில் இருந்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு ஆளாவி வர்றவங்க இருக்கிறாங்க. இந்த நாஞ்சில் சம்பத்து இல்லை, நாய் வாய வைக்குமே, எங்கே நல்ல சோறு போட்டால் அங்கே ஓடும் தெரியுமா? ஒரு வீட்டில் கறி சோறு போடுவான், அதை பார்த்துட்டு மோப்பம் பிடிச்சின்னா அந்த வீட்டுக்கு ஓடும். 3வது வீட்டில் வந்து குடல் குழம்பு போடுவான், அதை பார்த்துட்டு அங்கே ஓடும். அதே மாதிரி நாஞ்சில் சம்பத்துக்கு எங்கள் அண்ணனை பற்றி பேசுவதற்கு 1% ஏதாவது தகுதி இருக்காமா? 1% சொல்லு. முதல்ல திமுகவில் இருந்த, அதுக்கப்புறம் வைகோபால்சாமி பிரிஞ்சு போனாரா, அவரு கூட போனேன். சரி, அங்கே தான் ஒழுங்காக இருந்தியான்னா அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கு வந்தேன், திமுகவில் இருந்தியான்னா அதுவும் இல்லை. அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து இனோவா காரு கொடுத்துன்னு சொல்லிவிட்டு அங்கே போனேன். அங்கே போய் என்னென்ன பேசுனா தெரியுமா? அதெல்லாம் பார்த்தா அதாவது எப்படி சொல்கிறது, வித்தக பாசரம்பார், அப்புறம் வர்த்தக பண்ணம்பார். என்ன ஒன்றே ஒன்று தான் நாஞ்சில் சம்பத்து சொல்கிறேன், உண்மையிலேயே நீ ஆண்மகனாக இருந்தா ஒரு கட்சி ஆரம்பித்து எங்கள் அண்ணன் போல் 13 ஆண்டு காலம் ஒரு தமிழ்தேசி, அதுவும் தமிழ்தேசிய அரசியல் இன்னும் கடுமையான இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்தேசிய அரசியலை ஆரம்பித்த தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது வந்து திருவி கல்யாண சுந்தரம் ஐயா இருந்தார், அவர் தமிழரசு கட்சியில் ஆரம்பித்தார். மாப்போ சிவஞானன் ஐயா இருந்தாங்க, என்ன அவங்க தமிழ் தேசிய கட்சி. இப்போ நம்ம தினத்தந்தி அதாவது நிறுவனர் இருக்கார்ல, யார் ஐயா சிவந்தி, அதாவது அவருடைய அப்பா வந்து நல்ல பேர் மறந்துடுறேனே ஐயா, அதாவது சிவந்தி ஆதித்தனார் அப்பா, அவர் தந்தை சீபா ஆதித்தனார்,
அவர் வந்து தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்து எல்லாருமே திராவிடத்துக்குள்ளே முழுகி போனாங்க. இது வந்து வரலாறு. ஆனால் இனத்திற்காக, இன எழுச்சிக்காக, இன விடுதலைக்காக, மண் விடுதலைக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து 13 ஆண்டு காலம் போராட்ட களத்தில் நின்று 36 லட்சம் வாக்குகளை இன்னைக்கு வாங்கி 8.2% வாக்குகளை வாங்கி அரசியல் அமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியை இந்த வெறும் ஆள் யார், நான் பேசிடுவேன், வார்த்தைலாம் வேறு மாதிரி வரும். உன்னால் ஏதாவது முடிஞ்சுதா நீ சொல்லு, நான் வந்து இதை பண்ணினேன். தனியாக நிற்க முடியுமா உன்னால்? முதல்ல ஜெயலலிதா அம்மா இல்லை, அங்கே மட்டும் போகலன்னா நாஞ்சில் சம்பத்தை பின்னி உரிச்சு எடுத்துருக்காங்க. அந்த அம்மா வாயில் வந்து தான் பேசுறது, இப்படி தான் பேசுறது, அதாவது நினச்சதெல்லாம் பேசுறது. வாடா போடா அவனை இவனை, அந்த அம்மாவை அந்த அம்மா வந்து அந்த அம்மா வந்து இவர் இருக்கிறார்ல, அவர் பேர் என்ன, அதாவது சங்கரா மடத்தில் இருக்கிறார் சங்கராச்சாரி, அவரைய என்ன தூக்கி சிறைச்சாலையில் வச்சு கூடு திங்க வச்சுது. நீ போய் அந்த அம்மா வந்து ஒரு பயங்கரமான ஆள், அதாவது பெண்மணியாக இருந்தால் கூட நான் பார்த்துருக்குறேன் உண்மையிலேயே. அதாவது லேடியா மோடியான்னு கேட்டுது. அந்த அம்மா இருக்கிற வரல மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரவும் முடியல. இன்றைக்கி சித்தப்பா வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு விருந்து சாப்பிட்டு போகிறாரு. பெரியப்பா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு, மரும வழி வரான மாப்பிள்ளை, அது மாதிரி வந்துட்டு போகிறாரு. இவங்க வந்து கருப்பு கொடைக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறாங்க, கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா இந்த மண்ணிலே முதலமைச்சராக இருக்கிற வரை மோடி உள்ளே வர முடியல. இங்கே சவால் விட அந்த அம்மாவை போய் இவர் வந்து அதாவது நாகரிகம் இல்லாமல் பேசினார். பின்னி எடுத்துருக்க அந்த அம்மா நெடுங்காலில் வந்து விழுந்துட்டாப்புல. அம்மா என்னை காவந்து பண்ணுங்கம்மா, நான் பொழைச்சி போகிறமான்னு ஊழ்ந்துட்டதுனால இன்றைக்கி நாஞ்சில் சம்பத் இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ பேசு. நீ உண்மையிலேயே நல்ல அரசியல்வாதியாக இருந்தால், ஒரு நல்ல பேச்சாளனாக இருந்தால், இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பற்றி யோசிக்க. அதாவது அவன் வந்து எப்படின்னா கறவை மாடுமா, லோன் மாடு தெரியுமா உங்களுக்கு? யார் பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுறான் அவன் கறந்துப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்துருங்க, லோன் மாடு பார்த்துறீங்களா? அதாவது இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் இருக்கும், ஏன்னா அது வந்து அரசாங்க மாடு, யார் வந்து இது பண்ணுறான் வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பருத்தி கொட்டை புண்ணாக்கு போட்டிங்கன்னா கறக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கும், நான் பருத்தி கொட்டை புண்ணாக்கு போட்டால் கறக்கும். அதுபோல் யார் வந்து வாங்கி பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுறாங்களோ அந்த வீட்டு கறந்து கொடுக்கும். அது மாடு கூட வந்து நல்ல பாலை கொடுக்கும். இந்த ஆள் அது கூட லாய் கிடையாது. முதல்ல வந்து வீரவசனம்லாம் பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து நெடுங்காலில் விழுந்துருது. நீ அங்கே தொட்டு இங்கே தொட்டு அங்கே தொட்டு சீமான்னு தொடுறிய, சீமானுடைய கட்டை விரல் மயிர் இருக்குல்ல, அது ஒன்றால் பிடுங்க முடியுமா? எப்படிப்பட்ட தலைவன், அதாவது அப்படிப்பட்ட தலைவன் தெரியுதா? அதனால் வந்து நான் நாஞ்சில் சம்பத்துக்கு வாயடக்கம் கையடக்கம் தேவை. நீ வேணா யாராலும் பேசி சீமாங்கிட்ட வராத 1000 தம்பிங்க நாங்கள் இருக்க எதிர்கொள்கிறது. சரி, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்துட்டு தமிழகத்துல தமிழர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞரோட சிலைகள் எல்லாமே உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதே போல எஸ் ராஜா அவர்களுமே வந்துட்டு கலைஞர் சிலைகள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதை பார்க்கும் பொழுது பாஜகவோட கொள்கை நாம் தமிழரோட கொள்கையும் அப்படியே ஒத்தி போறாப்புல இருக்கே, இது எப்படி? நீ வந்து சோத்துக்கும் வேற எதுக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஏம்மா, பாஜகங்கிறது வந்து அதாவது சாதியை இந்த மண்ணிலே வேரூன்ற உருவாக்கப்பட்ட கட்சி, இந்துத்துவா கட்சி. அதாவது காலில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தலையில் பிறந்தவன், நமக்குள்ளேயே பாகுபாடு பிரித்து நம்முடைய ஒற்றுமையை குலைக்கிற கட்சி வந்து பாஜக. தெரியுதுங்களா? நாங்கள் எங்கள் தத்துவம் வேறு. என்னென்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களும் எங்களுடைய சொத்து. அது எப்படி ஸ்டாலின் வந்து உள்ளே போயிட்டு இருக்கிற உண்டியல் எடுக்கலாம், இருக்கிற வருமானத்தை எடுக்கலான்னு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறது என்ன, யார் ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் மக்கள் மேல் வரி விதிக்காமல்
இருக்கிற நிலமும் நலமும் சார்ந்த தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வந்து இருக்கிற உற்பத்தியை பெருக்கி மக்களை வந்து நல்ல செழிப்பாக வாழ வைங்க. எல்லோருமே ஒரே மக்கள் தான், தமிழ் மக்கள். நாங்கள் வந்து 4 இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 4 நிலத்தில் வந்தவங்க நாங்கள் எல்லாம் ஒன்று தான். அவங்க அப்படி சொல்லல. அவங்க பேதம் பிரிக்கிறாங்க. அவங்க வந்து உயர்வு தாழ்வு பார்க்குறாங்க. நீ போயிட்டு பாஜகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒன்றான்னா அப்புறம் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, அதாவது பெரியார் போராடினார் நான் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். பெரியார் போராடினார், நாங்கள் ஏற்றுக்கிறோம். பெரியார் மட்டும்தான் போராடினார் சொல்லி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணுடைய விடுதலைக்கு, இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்கு, இந்த மண்ணுடைய மனிதனுடைய உழைப்பிற்கு, மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டிருக்கிறாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. எங்கள் ஐயா ஜீவா, கக்கன், காமராஜ், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆயிரக்கணக்கான பேர் இவங்களாம் மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் மறைச்சி விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் வந்து கலைஞருடைய சிலை, அதாவது மாடுபிடி மைதானம் கலைஞருடைய சிலை, அதாவது டைட்டில் பார்க்கா கலைஞருடைய நினைவகம், பேருந்து நிலையமாக, இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு காலம் ஒரு 4 தலைமுறை போனால் இது கலைஞருடைய நாடுன்னு ஆயிரும். நாங்கள் பயப்படுறோம். இது எங்கள் நாடு, தமிழர்களுடைய நாடு. என்ன 1956லேயே வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எப்பா நீ நீ தெலுங்கரா, நீ அங்கே போய்க்கோ, ஆந்திராவுக்கு போய்க்கோ, நீ கன்னடரா, நீ கன்னட நாட்டுக்கு கன்னடத்துக்கு போய்க்கோ, நீ வந்து மலையாளியா அங்கே போயிரு, இது தமிழர் நிலம்னு 1956 இந்தியா கூட்டமைப்பு இருக்குல்ல, இந்திய ஒன்றியம் இருக்குல்ல, அவங்க வந்து நிர்ணயம் பண்ணி இது எங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. இதுவும் பறிபோயிடக்கூடாதுன்னு நாங்கள் போராடுறோம். நீ வந்து பாஜகவும் எங்களையும் போய் ஒன்றா சேர்க்குறீங்க. அது வந்து இல்லை, வானதி சீனிவாசன் கூட சொல்லியிருந்தாங்கல்ல, சங்கிகளோட உண்மையான பொருள் வந்து உடன்பிறப்புகள். அதே சீமானவர்களும் சொல்லியிருந்தார் இல்லையா? அப்போ அந்த விதமான விஷயங்களை பார்க்கும் பொழுது சரி, இப்போ இவரும் கலைஞருடைய சிலைகள் உடைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு, அவரும் சொல்லியிருக்காரு. ஏமா இவங்க சொன்னது இப்போ சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அதாவது என்னைக்கு பேனா சிலை வைக்கணும்னு சொன்னாங்க அப்பயே சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னாரா, நீ சிலை வச்சா உடைப்ப, எங்கள் அண்ணன் அப்போ சொன்னார், இப்போ சொல்கிறது இல்லை. இப்போ இவங்க சொல்கிறாங்க. நேற்று கூட எச் ராஜா வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. எச் ராஜா கைது செய்யப்படக்கூடிய ஆள். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நான் சொல்கிறேன், திமுக நாம் தமிழர் வந்து பங்காளி சண்டை. எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு பயங்கர வருத்தம் இருக்குது. ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கல 50 ஆண்டு காலமாக, எங்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபடல. இருக்கிற 1,75,000 பேர் இலங்கையில் சாவடிக்கிற போது கலைஞர் குடும்பம் வந்து வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த வருத்தத்தில் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கணும்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பங்காளி சண்டை தான். ஆனால் பாஜக வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி. நான் சொல்கிறது புரியுதா? இந்த நாட்டுக்கும் பாஜகவுக்கும் தேவையில்லாத ஆணி. இதில் யார் வந்தாலும் எச் ராஜா என்ன சொல்கிறாரு, கோயிலில் எங்கே விடுது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து கைபர் கணவாய் வழியாக இங்கே வரும்போது அங்கேருந்து தலை தூக்கிட்டு வந்தீங்களா? எங்கே என் பாட்டம் பூட்டம் ஓட்டம் எல்லாரும் உருவாக்கி கட்டி பெரிய பெரிய ஆலய, ராஜராஜ சொன்ன பெருவுடையார் கோயில் இருக்கிற நடராஜர் கோயில்னா சிதம்பரத்தில் என் பாட்டம் கட்டினது. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஆலயமும் எங்களுடைய முன்னோர்கள் கட்டியது. அது உங்களுக்கு சொந்தம்னு நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க. நீங்கள் எல்லாம் பொழைப்புக்கு வந்த பசங்க, இங்கே பொழைக்க வந்த ஆளுங்க. யார் யார் இருக்கிற எச் ராஜாவாக இருந்தாலும் சரி, வானதி சீனிவாசனாக இருந்தாலும் சரி, இருக்கிற ஆரியர்கள், அதாவது பார்ப்பனர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களே பூர்வக்குடி இங்கே கிடையாது. அவங்க பஞ்சம் உழைக்கிறதுக்கு நாடோடிகளாய் இந்த நிலத்திற்கு வந்தவங்க. நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு, அதாவது இப்போ வானதி சீனிவாசன் பேசுகிறான் பார்த்தியா, அது இது என்னமோ வந்து அதை நான் சொல்கிறேன், எங்கள் அப்பன் செத்துட்டான்னு நாங்கள் அழுகிறோம், கூடயே இருந்து நீங்களும் அழுதா கோபம் வருமா வராதா? எச் ராஜா, நான் சொல்லுவேன், எச் ராஜாவை கைது பண்ணுறது மிக சரியானது. ஏன்னா எச் ராஜா அந்த ஆணவ திமிருன்னு உச்சிக்கே போய் பேசுகிறா போல. ஹைகோர்ட்டா மயிராவதுன்னு கேட்டாப்புலையா? கேட்டாப்புலையா? என்னென்ன வாயில் வருது என்ன? அது காரணம் என்னன்னா, அந்த தலையில் பிறந்தோன்னு சொல்கிறா போல. இந்த மதிவந்தின்னு ஒரு பொண்ணு இருக்குது தெரியுமா உனக்கு? ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு. அது பேசும்போது பார்த்துருக்குறியா? இவங்க தான் வந்து அப்படி தேவர்கள், அதாவது மேலோகத்திலேருந்து வந்தாங்க, நம்மெல்லாம் வந்து இறந்து குடிக்கிறாள்னு பேசு. இது ஏன் மண்ணில் பஞ்சம் பழைக்க வந்துட்டு எங்களையே எதிர்த்து பேசிட்டு, இவர் வந்து தலையில் பிறந்தாரு, இவர் தோளில் பிறந்தாரு, இவர் காலில் பிறந்த போது இவங்களை எதை கட்டி வச்சு அடிக்கிறது? எந்த பச்சை மட்டை ரெடியாக வச்சு நாங்கள் சொல்கிறோம்ல. நாங்கள் எச் ராஜா மாத்திரம் இல்லை, இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய நிறைய ஆள் அதில் இருக்கிறான்.
தெரியுதா? இப்போ எங்கள் தம்பி அண்ணாமலை போயிட்டு வந்தார், போயிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தாரா இல்லையா? என்ன அவர் பட்டிலே வாயில் வந்துலாம் பேசுகிறார். அதனால் ஒரு காலம்மா நான் சொல்கிறேம்மா, அதாவது தாமரை இருக்குல்ல, இங்கே வேணா படதாமரை வந்து உடம்புல வருமா? தெரியுதா? தாமரை ஒருபோதும் தமிழ்நாட்டில் மலராது மலராது மலராது. புரியுதா? இதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பொழைக்க வந்தீங்கன்னா பொழைச்சிட்டு போங்க. இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதியை 2026 சீமானுக்கு தான் மக்கள் வழங்குவாங்க. இப்போ அதே போல் வந்துட்டு தமிழகத்தில் வந்து வெள்ள பாதிப்புகள் வந்து இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது திருநெல்வேலியில் வந்து சாதிய படுகொலை நடந்திருக்கு. அது இந்த டைமில் இந்த ஒரு படுகொலை நடந்தது அப்படின்றது ரொம்பவே ஒரு பேசுபொருளாக போயிருக்கு. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல் ஆய்வாளர் வந்து கிட்டத்தட்ட 10 சவர நகையை வந்துட்டு நகை பறிப்பில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இப்போ இந்த ஆட்சியில் வந்துட்டு இந்த மாதிரியான அவலங்கள் நடக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. மன்னன் இப்போது இதெல்லாம் சொன்னால் வந்து இந்த இடத்துல வந்து இப்போது ஒரு சபரீசன் கேள்விப்பட்டீங்களா? யார்? ஸ்டாலினுடைய மருமக புள்ள. இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கார்ல ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின், 2 பேரும் ஒரே வருடத்தில் 30,000 கோடியை வந்து அதாவது குவிச்சு வச்சிருக்கிறதா எல்லா ஊடகமும் பேசுது. 30,000 கோடி. என்ன இப்போது அவன் நினைக்கிறான்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து அந்த அவர் தவறு தான், நான் வந்து சரி பண்ணல, அவருக்கு தேவையான தண்டனையை கொடுத்துடணும் அரசு. இப்போது மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஆம்பளை புள்ள பிறந்தா இப்போ 1000 ரூபாய், பெண் குழந்தை பிறந்தா 500 ரூபாய். எங்கே? மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் கொடுக்கணும். அப்புறம் அவங்க துணி இருக்குல்ல, அந்த துணியை மாற்றுறதுக்கு ஒரு தொகை கொடுக்கணும். அப்புறம் வந்து அவங்கள கழுவுறதுக்கு ஒரு தொகை கொடுக்கணும். என்ன இது எல்லாம் அப்புறம் முதல்ல போய் சேர்க்குறோம்ல, அப்போது ஒரு தொகை கொடுத்தா தான் யாருக்கு அந்த அட்மிஷன் போடுறாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்தா தான் வந்து அவங்க உள்ளே வந்து அனுமதி சீட்டே கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் அவனு கொள்ளடிக்கிறான். தெரியுதுங்களா? இப்போ சுடுகாட்டுக்கு போனால் அங்கே கொள்ள, மருத்துவமனைக்கு போனால் புள்ள பிறந்தா கொள்ள. அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை இல்லைன்னா வாழ முடியாத நிலை. இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அரசும் அரசை கையில் வைத்து அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர். இவங்க சரியாக இருந்துட்டாங்கன்னா கீழே உள்ள அடிப்படை கூட சரியாக இருக்கும். இதே சாதின்னு சொன்னீங்களே, சாதி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இங்கேருந்து போகிறாங்கன்னா, இப்போது நாங்கள் இருக்கிறோம், நாம் தமிழ் கட்சி இருக்கிறோம். அதாவது என்னென்னா பொது தொகுதின்னு கேள்விப்பட்டீங்களா? பொது தொகுதி எல்லாரும் வாழக்கூடியதில் ஆதித்தமிழர் கூட நிறுத்துகிறோம். பொது தொகுதியில் ஆதித்தமிழரை நாம் தமிழ் கட்சி நிறுத்துது. என்ன நிறுத்தி ஓட்டு போடுறான் இல்லை, அதாவது சமமாகணுன்னா இந்த வேறுபாடுகள் களையணும்னா இதெல்லாம் முயற்சி எடுக்கணும். ஆனால் திமுகவும் என்ன தெரியுமா பண்ணோம்? எந்த சாதி அதிகமாக இருக்கோ அந்த சாதிக்கு தான் அந்த மாவட்டத்தில் சீட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஏன் சாதி பெருகாது? சாதி வன்முறை ஏன் பெருகாது? சாதி ஏற்றத்தாழ்வு ஏன் வராது? இவங்க என்ன சொல்லுவாங்க? சமூக நீதியை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், சமூக நீதியினுடைய பிதாமகன்கள் நாங்கள் தான் வாங்க. ஆனால் சமூக நீதியை கூறு போட்டு கிலோ இத்தனை ரூபான்னு விற்கிறது திராவிடர் கட்சி, அதாவது திமுக கட்சி, திராவிடர் கட்சி. தெரியுதுங்களா? இதுக்கெல்லாம் என்ன மீன்? அதாவது சாதி ஒழியணும், சமமான ஒரு சமூகம் வரணும்னா ஐயா காமராஜர் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? கல்வி திட்டம், இலவச கல்வி, இலவச சீருடை, இலவச உணவு, அதெல்லாம் கொண்டு வந்து படித்தால்தான் ஒரு மனிதன் கல்வி அறிவு பெற்றால்தான் இந்த சமூகம் சமத்துவ சமூகமாக திகழ்னு கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அது இங்கே கொண்டு வரணும். உயர்ந்த, அதாவது பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி. அப்போ இதெல்லாம் வந்தால் ஒரு காலம் இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அதாவது இது எல்லாமே நடந்து இந்த நாடு நாசமாகும். தெரியுதுங்களா? ஒரு மனிதன், தலைவன் என்கிறவன் மக்களை பற்றியே சிந்திக்கிற வண்ணமாக இருக்கணும். அவன் தான் தலைவன். தெரியுதா? நான் நல்லா இருக்கணும், நான் போகிறப்போ வந்து சுழல் வழக்கு சுற்றணும், நான் போகிறப்போ வந்து ஏசி டிசி வந்து எனக்கு வணக்கம் வைக்கணும். இந்த அதிகாரத்தை கையில் எடுத்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயா காமராசர் வந்து
அதாவது சுற்றுப்பயணம் போகிறாரு. போகிற போது பின்னாடி வந்து அதாவது காவலர்கள் கார் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஓட்டுநரை நிறுத்த சொல்கிறாரு. நிறுத்திட்டு கீழே இறங்கி அந்த காவலர்கள் கூப்பிட்டு எதுக்குப்பா பின்னாடி வர்றீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க ஐயா, நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வர்றோம் அப்படின்னு. நீங்கள் எனக்கு பாதுகாப்பான ஆள் கிடையாது, நீங்கள் பாதுகாக்க வேண்டியது மக்களை, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அப்பயே வந்து அவங்கள வந்து அப்புறப்படுத்தி போக சொல்லிவிட்டு இவர் தனியாக. இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைப்பாடு என்ன? சிஎம் வந்து இப்போது நம்ம சட்டமன்றத்துக்கு வராருன்னா இருக்கிற அனைத்து ரோடும் பிளாக், யாரும் போகக்கூடாது. அதாவது பிரசவத்திற்கு அவதிப்படுகிற பெண்ணை கூட அனுமதிக்க மாட்டாங்க. ஒருத்தவன் விபத்துக்கு உள்ளாகி உயிர் போகிற தருவாயில் இருந்தால் கூட அனுமதிக்க மாட்டாங்க. இது நல்லா தெரியும். எல்லா ரோடையும் வந்து இருக்கிற டிராஃபிக்கு காவலர் இருக்கிறாங்களே, அதாவது போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தி அதான் தடுத்து நிறுத்திடுவாங்க. அவர் போன பிறகு தான் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கானா செத்தான இருக்கானா, குழந்தை வந்து நடு ரோட்டிலே பிறந்ததா இல்லையான்னு அதுக்கப்புறம் தெரிய வரும். இப்படி இருக்கிற இந்த நிலையை சரி செஞ்சாதான் இந்த நாடு வந்து நன்மை பயக்கும். நல்லது. நடப்பு அரசியல் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிம்மா. வணக்கம்மா.